ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீயோட எபிசோடு 100 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழியாக 100 வந்துடுச்சு. இன்னும் 8 பார்ட்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 8 பார்ட்ஸ் தான் இருக்குது, அதோட முடிஞ்சிடும். போன பாட் கேட்காதவங்க கேட்டுட்டு வந்து இந்த பாட் கேளுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். மும்பையில் ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டில் யாரும் இல்லாததை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஜிமின், என்னடா யாரையும் காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னவன் ஃபோன் எடுத்து கால் பண்ண போக கரெக்டாக அவனுக்கு ஜனாகிட்டேருந்து கால் வருது. சொல்லு ஜனா, நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அது எனக்கு தெரியும், வீட்டில் யாரும் இல்லையா? ஆமாம், அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, நான் தான் எல்லாரையும் போக சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்க, அங்கே இருக்க போகிற 2 நாள். என்ன 2 நாளா? உனக்கு 2 நாளே அதிகம். என் தங்கச்சியை விட்டு என்னால் 2 நாள் தான் இருக்க முடியும். உனக்கு உன் தம்பி பரவாயில்ல. என்னடா வாய் நீளுது? உனக்கு 2 நாள் தான் டைமு, அதுக்குள்ளே உன் ஹனிமூனை முடிச்சுட்டு வர. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? 2 நாளில் நான் எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துவேன்? அது உன் சாமர்த்தியம். அப்படின்னு சொல்கிறான். இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? இருக்க போகிற 2 நாளில் நீ தான் என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவள் கேட்குறது எல்லாம் நீ தான் செஞ்சு தரணும். என்ன, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது. என் தங்கச்சியை விட உனக்கு வேலை தான் முக்கியமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, 2 நாள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பதிலை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் காலை கட் பண்ணிடுறான். 2 நாளில் எப்படிடா அப்படின்னு புலம்புன ஜிமின் எதுவும் பதில் வராதனால ஃபோனை பார்க்க அது கட் ஆகியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னை சாவடிக்கிறாங்க. இவ்வளோ தனியாக வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? என்னை வச்சு செய்வாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, வளர்ந்தவனே அப்படின்னு நீங்கள் கத்த. என்னடி வேணும்? என்ன வேணுமா? எனக்கு காஃபி வேணும்டா. எல்லோரும் எங்கே? உன் அண்ணன்கிட்ட போய் கேளு. ஏன் அண்ணன்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? இது உன் வீடு தானே? உங்களை முறைச்சிக்கிட்டே, நம்ம வீடு. சரி, நம்ம வீட்டில் ஆள் எங்கே? உன்னை நான் பார்த்துக்கணுமா? அதான் உன் பெரிய அண்ணன் எல்லோரையும் அனுப்பிட்டான். ஓ, அண்ணன் செஞ்சால் சரியாக தான் இருக்கும். சரி, சீக்கிரம் போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோஃபாவில் படுக்க. உன் கூட தானே நானும் வந்தேன், ஏன் எனக்கு டயர்ட் ஆகாதா? அதெல்லாம் ஆகக்கூடாது. நீ யார்? த கிரேட் பிஸ்னஸ் மேன் பார்க் ஜிமின். சே, ஜிமின் மட்டும்தான். உங்களை முறைச்சிக்கிட்டே, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தான் காஃபி போடுவேன். டே வளர்ந்தவனே, எழுந்து வாடி அப்படின்னு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அது வரைக்கும் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் படுக்க. ஏண்டி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தானே வந்த அப்படின்னு திட்ட. அது எதையும் காதில் வாங்கவே இல்லை நீங்கள். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். டே விடுடா அப்படின்னு நீங்கள் அவனை கத்த. எதையும் காதில் வாங்கவே இல்லை ஜிமின்னு. ரெஸ்ட் ரூம் போனதும் ஷவரை திறந்து விடுறான். வளர்ந்தவனே, ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் மேடம்க்கு என் கூட குளிக்க ஆசையாக இருக்கா அப்படின்னு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே கேட்க, நினப்பு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிடும். உங்களை ஹிப்போடு சேர்த்து பிடிச்சோம் அவன் பக்கத்தில் அழுத்தவன். ஃபஸ்ட்டுலாம் வேணான்னு சொல்லுவேன், இப்போ என்ன புதுசாக ஆசையாக இருக்குது? டே விடுடா என்ன அப்படின்னு நீங்கள் கத்தா. அது எப்படி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை நான் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்போது ஸ்விம்மிங் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அவங்க 2 கையிலையும் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். 2 பேரும் ஒன்றா குளிக்க. நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஹாப்பியோட தண்ணியில் விளையாடுறீங்க. ஜிமின் உங்களையே தான் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கான். ஜிமின், பிடிச்சிக்கோடா, விட்டுடாது அப்படின்ல. விடமாட்டேன், விளையாடு. நீங்கள் ஜிமின் இருக்கிற தைரியத்தில் பயத்தை மறந்து தைரியமாக விளையாட. தென் 2 பேரும் குளிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வரீங்க. நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டுக்க. என்னடி யாரும் இல்லைன்னது துளிர் விட்டு போச்சா அப்படின்னு கேட்க, தாத்தாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்காது, அதனால் போடலை. இல்லைனா நான் எப்போவும் இப்படி தான் போடுவேன். சரி சீக்கிரம் வா, பசிக்குது, சாப்பிட்லாம். என்ன இவ்வளோ நேரம் காஃபி தானே கேட்ட? ஆமாம், அது வந்ததும் கேட்டேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, சாப்பிட வேண்டாமா? அப்போவே காஃபியோட முடிச்சிருக்கலாம். அது ஓன் தப்பு. ஆமாம், உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தது என்னோடய தப்பு. டேய் என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு நீங்கள் மிரட்டா. உங்களை முறைச்சிக்கிட்டே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கீழே போகிறான். முதல்ல காஃபி போட்டு உங்களுக்கு கொடுக்க, என்னடா இதுதான் உங்கள் ஊரில் சாப்பாடா? ஏன் கேட்க மாட்டா? இப்போதைக்கு இதை குடி, நான் சமைக்க லேட் ஆகும். ஓகே, உன்னை மன்னிச்சு விடுறேன். என்ன மன்னிக்கிறியா? நான் போனால் போகுதுன்னு அமைதியாக இருந்தா ஓவராக பேசுகிற. வந்து நீயே சமையல் பண்ண. என்னடி முழிக்கிற? இன்றைக்கி நீ தான் சமைக்கிற. சான்ஸே இல்லை, எனக்கு சமையல்லாம் பண்ணவே வராது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிக்க, நான் கற்றுத்தரேன் வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். டே நான் இன்னும் காஃபி குடிக்கலை. பரவாயில்ல, நானே ஊட்டி விடுறேன். என்ன அப்படின்னு ஷாக்காக கேட்க, என்ன ஊட்டி தானே விடுறேன்னு சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? என்னமோ உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி சொன்ன மாதிரி. என்ன ட்ரான்ஸ்ஃபரா?
எஸ், உனக்கு தான் நிறையா கற்றுத்தரணும் போலையே. நீ ஒன்றும் கற்றுத்தர வேண்டாம், நீ ஒரு பேட் பாய். இரு, இப்போவே நான் ஏஜென்ட் கிட்ட ஒன்று போட்டு விடுறேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போக, உங்களை போக விடாமல் தடுத்தவன், டேய் நீ என்ன கெ டேய் நீ என்ன கெஞ்சினாலும் உன்னை நான் ஏஜென்ட் கிட்ட போட்டு கொடுப்பேன். ஓ அப்படியா, அப்போ இதையும் போய் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நீங்கள் திருன்னு முழிக்க, அதை நோட் பண்ணவன் உங்களை இன்னும் பக்கம் இழுத்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்கி உங்கள் ஷர்ட்குள்ளே கையை விட்டு உங்கள் பேர் வேஸ்ட்டை ரப் பண்ணுறான். அவனோட செயலில் உங்களையே மறந்து நிற்க கொஞ்ச நேரம் கழித்து உங்களை விட்டவன், செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, ஆனால் நீங்கள் தான் சில மாதிரி நிற்கிறீங்க. ஜிமின் மேலே உங்களுக்கு ஆசை இருந்தும் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள் காதலை சொன்னாலும் அவன் தப்பாக எடுத்துப்பானோ அப்படின்ற பயம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. அமைதியாக மேலே ரூமுக்கு போய் படுத்துக்கிறீங்க. ஜிமின் சமைச்சு முடிச்சுட்டு உங்களை தேடி ரூமுக்கு வந்தவன் நீங்கள் சோகமாக படுத்திருந்ததை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவன் உங்கள் பக்கத்தில் வந்து சாரின்னு கேட்க போக, நீங்கள் எந்திரிச்சு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒய்யன் என்னாச்சு அப்படின்னு அவன் பதட்டமாக கேட்க, வளர்ந்தவனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இல்லை ஒய்யன், நான் இனிமேல் இப்படி அப்படின்னு அவன் பேச வர, நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்க, உங்களை ஹக் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்டு போகலாம், பசிக்குதுன்னு சொன்னல, சரி வா அப்படின்னு 2 பேரும் சாப்பிட போகிறீங்க. ஏண்டி ஃபஸ்ட் டைம் நான் சமையல் பண்ணி நீ சாப்பிட்ற, ஏதாவது சொல்கிறியா? நல்லா இல்லை, எதுலேயும் டேஸ்ட்டே இல்லை. உங்களை மறைச்சிக்கிட்டே உன் அண்ணன் செஞ்ச சமையலை மட்டும் டேஸ்ட்டாக இருக்கா? டே என் அண்ணாவை பற்றி பேசினேன் அவ்வளோதான். அப்படி தாண்டி பேசுவேன், பெரிய இவன் அவன். ஆமாண்டா, என் அண்ணன் பெரிய இவர் தான், ஒழுங்காக சமைக்க கூட தெரியல, வாயப்பாரு அப்படின்னு நீங்கள் திட்ட, அப்போ நீ சமைக்க வேண்டியதானே? என் அண்ணா உன்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே கேட்க, என்ன சொன்னாரா? என்னை பார்த்துக்க சொன்னார்ல. ஆமாம், நீ சின்ன குழந்த, உன்னை பார்த்துக்கிறாங்க, பேசாமல் சாப்பிட்றி. இருடா என் அண்ணக்கிட்ட ஒன்று போட்டு விடுறான் அப்படின்னு திட்டினாலும் நல்லா சாப்பிட்றீங்க. அந்த நோட் பண்ண ஜிமின் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பரிமாறுறான். தென் 2 பேருமே வெளியில் போகிறீங்க. ஒரு லாங் ட்ரைவ் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்களோட மனசு சோகமாக இருந்தால் இப்படி வெளியில் போனால் சரியாகிடும். அதையே தான் ஜிமினும் பண்ணுறான். தென் 2 பேரும் வீட்டுக்கு வர காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே, ஒயன் இப்போது மைண்டு ஓகேவா அப்படின்னு ஜிமின் கேட்க, இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. சரி அப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு. சின்னாவை நீ எப்படி உன் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்ட? இது என்னடா கேள்வி? என் அண்ணா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சின்னதாக எல்லாமே பண்ணான். அதனால எனக்கு அவன் மேலே உள்ள கோவம் போயிடுச்சோ. அப்போ ஏண்டி என்னை மட்டும் ஒதுக்கியே வச்சுருக்க அப்படின்னு வருத்தத்தோடு கேட்க, அதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை நான் தூக்கிட்டு போய் தாலி கட்டினது தப்பு தான். அதுக்கு நான் உன்கிட்ட சாரியும் கேட்டுட்டேன். ஆனால் உன்னால் என்னை ஏற்றுக்கவே முடியலல்ல. ஜிமின், அவன் ஹேண்டை ரைஸ் பண்ணி தடுத்தவன், நீ என்னை ஏற்றுக்கணுன்னு நான் உன்னை அண்ணாவை காப்பாற்றலை, அதை முதல்ல சொல்லிடுறேன். நான் கேட்டது சின்னாவும் மனசு மாதிரி ஏற்றுக்கிட்ட, உன்னால் என்னையே ஏற்றுக்க முடியலன்னு தான். என் கூட இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் வரவே இல்லைல்ல? இல்லை ஜிமின், வேண்டாம். இப்போ நான் கிஸ் பண்ணும்போது கூட நான் தான் ஃபீல் பண்ணினே தவிர உன்கிட்ட அந்த ஃபீல் கொஞ்சம் கூட இல்லை. இப்படி என் மேலே உணர்ச்சியே இல்லாத கூட எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அப்படின்னு ஷாக்காக கூப்பிட, உன் கூட தனியாக இருந்து உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நாளைக்கே நம்ம மைசூர் போகலாம், எனக்கு எப்பவும் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பதிலை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அங்கேருந்து போகிறான். ஜிமின் பேசின வார்த்தையை கேட்டு நீங்கள் உறைஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. நம்ம காதலை சொன்னால் தப்பாக எடுத்துப்பானோ அப்படின்னு தான் நீங்கள் அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க. ஆனால் இப்போ ஜிமின் பேசினதை கேட்டு ஹாப்பி ஆகிட்டு உடனே காரை விட்டு இறங்கி அவன்கிட்ட அவங்க காதலை சொல்ல போக, ரூமுக்கு போன ஜிமின் வேக வேகமாக கீழே வரான். ஜிமின் அப்படின்னு நீங்கள் அவனை கூப்பிட போக, சார் அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்க ஜிமினோட பிஏ சாரு நின்றுட்டுருக்காங்க. சாரு, நீங்கள் ஒயின் கூட வீட்டிலே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி உங்ககிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஜிமின் இப்படி இக்னோர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. உடனே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. கதவை லாக் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்தவங்களுக்கு அழுக பயங்கரமாக வருது. உங்கள் காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்ச உங்களுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டு உங்கள் சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் எதையோ தேட ஒன்றுமே கிடைக்காததுனால உடனே உங்கள் அண்ணாவுக்கு கால் பண்ணா. ஒய்யன் சொல்லுடா அப்படின்னு ஜேகே ஸ்மைலோட கேட்க, அண்ணா எனக்கு ஜிமின் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த சாரீ சூட்கேஸில் இல்லை அப்படின்னா. ஒரு நிமிஷம்டா, நான் உங்கள் ரூமில் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் ரூமுக்கு வேகமாக போனவன் உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே ஜிமின் முதல்ல வாங்கி கொடுத்த புடவை இருக்குது. ஒய்யன் நீங்கள் தாண்டா இருக்குது, அண்ணா உடனே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் சரின்றீங்க. ஜேகே உடனே அந்த புடவை எடுத்துகிட்டு கிளம்ப, ஜேகே என்னாச்சு அப்படின்னு ஜனனி ஹனாவோட வந்து கேட்க, ஒன்றும் இல்லை அண்ணி, ஒய்யன் இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிட்டா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் மும்பை வரைக்கும் போகணுமா? இன்னும் 2 நாள் தானே, வந்துடட்டும் அப்படின்னு ஜனனி சாதாரணமாக சொல்ல,
இல்லை அண்ணி, ஒய்யன் ஃபோன் பண்ணி கேட்டா. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க. ஆனால் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே வந்து சுக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டு, சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ல. வேணாம் சுக்கி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மும்பைக்கு கிளம்புறான். ஏன் அந்த ட்ரெஸ்ஸை தேடுறீங்கன்னா, அன்றைக்கி அவன் சொல்லியிருப்பான், நீ என்னை மனசார ஏற்றுக்கிட்டா நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்க, அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டுருப்பான். அதனால தான் அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி அதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பீங்க. அந்த வளர்ந்தவன் எப்போவும் எங்கே போனாலும் அந்த புடவையை எடுத்துகிட்டு தான் வருவான். இந்த தடவைன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்போது சாரு வந்து, மேடம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, உன்னை யார் ஃபஸ்ட்டு இங்கே வர சொன்னா மேடம் அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்க, சாரு அந்த வளர்ந்தவன் வர சொன்னான், என்கிட்ட கேட்க மாட்டியா நீ? இல்லை மேடம், சார் சொன்னார் அதான். சரி போ, இனிமேல் என்னை கேட்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நைட்டு 10 மணி ஆகுது. ஜேகே வந்து உங்களை கூப்பிடுறான். ஒய்யன் அப்படின்னு கூப்பிட, அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே வேகமாக கீழே ஓடி வரீங்க. ஒய்யன் பார்த்துடா, பொறுமையாக வாங்க. ஜேகே வேகமாக போயிட்டு உங்களை பிடிச்சிக்க, அண்ணா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? அந்த வளர்ந்தவன் எங்கே நான் லவ்வை சொன்னால் தப்பாக எடுத்துப்பானு நினச்சேன். ஆனால் அவனே இதை பற்றி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடா, ஜிமின் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாருன்னு. ஆமாம் அண்ணா, அன்றைக்கி அவன் விளையாட்டுக்கு எப்பவும் போல் பேசினதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். சரிடா, இந்தாங்க நீங்கள் கேட்ட சாரி. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக உங்கள் லவ்வை ஜிமின் கிட்ட சொல்லுங்கள். சரிங்க அண்ணா, ஆனால் அவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே. வந்துடுவாருடா, அதை நான் பார்த்துக்கிறேன். அவர் வரதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சரி அண்ணா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இல்லைடா, எனக்கு பசிக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பையனுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போக, நீங்கள் ஸ்மைலோட, அது எப்படி அண்ணா மறப்பேன், கண்டிப்பாக அந்த ஜிமின் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். அதை கேட்டு சிரித்த ஜேகே ஸ்மைலோட உங்கள் தலையை செல்லமாக ஆட்டி விட்டுடு. சரிடா, நான் கிளம்பட்டா? சரிங்க அண்ணா. தென் வெளியே வந்த ஜேகே சாருவை பார்த்து, ஜிமின் வந்ததும் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, டிரைவர் உங்களை பத்திரமா ட்ராப் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்றா. தென் ஜேகே நேராக ஜிமின் ஆஃபீஸ்க்கு போக, அங்கே ஜிமின் சோகமாகவே தனியாக உட்காந்துருக்கான். அவன் கேபின் கதவை தட்டிட்டு உள்ளே வந்த ஜேகே திடீர்னு ஜேகேவை பார்த்ததுமே கோவமானவன், ஏன் ஒரு நாள் கூட உன் தங்கச்சியை பார்க்காம இருக்க முடியாதா அப்படின்னு கத்த, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா நான் ஏன் வரப்போகிறேன்? என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் எங்கே சொன்னேன், என் தங்கச்சி தான் சொன்னான். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாளா? அதை கேட்டதும் சார் ஓடி வந்துட்டீங்க போல். அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அவளுக்கு இருக்கு அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, அதை கேட்டு சிரித்த ஜேகே, டைம் ஆச்சு, இப்படி வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கீங்களேன்னு கேட்டேன். உன் தங்கச்சியை பார்த்துக்க ஆளை விட்டுட்டு தான் வந்திருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிற மாதிரி வராது இல்லையா? அதை நானும் கேட்கலாம் இல்லையா? உன் தங்கச்சியை பார்க்குறத விட்டுட்டு போய் ஏன் தங்கச்சியை பாரு. உங்கள் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கா, அதே மாதிரி என் தங்கச்சியும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னமோ நான் அவளை ஒதுக்கி வச்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். டே, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. அதை கேட்டு சிரித்த ஜேகே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் போகிறேன். ஏண்டா எங்கே போனாலும் என்னை டார்ச்சர் பண்ணுற? உன்னால தான் என் லைஃப் இப்படி இருக்குது. நம்ம லைஃப்பை மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், என் கையில் இருக்குது பாரு. உன் தங்கச்சியை முதல்ல மாற சொல்லு. அங்கே எதுவும் பேசுகிறதில்ல, இங்கே வந்துட்டான். ஜேகே சிரிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கான். ஏண்டா உனக்கு ரோஷமே இருக்காதா? கோவப்படுறது ரொம்ப தப்பு. அடேங்கப்பா, அதை யாரை சொல்கிறது பாரு, கோவத்தோட மறு உருவமே நீதாண்டா அப்படின்னு கோவமாக சொல்ல, நான் எப்போ ஜிமின் கோவப்பட்டேன்? டே, உன் தங்கச்சிக்கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி ரெட்டை விஷம் போடுறவன் இல்லை. அதனால தானே உங்களை எங்கள் வீட்டு மருமகனாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் உன்னை வேறு வழியே இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே. பரவாயில்ல, என்னை ஏற்றுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். அவனை முறைச்சிக்கிட்டே, எதுக்கடா இப்போ இங்கே வந்த அப்படின்னு கத்த, என் தங்கச்சி தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு போக வந்தேன். உன் கூட இருக்கிறதுக்கு உன் தங்கச்சி கூட இருக்கிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, தேங்க்ஸ் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஜிமின் அவனை ஏகத்துக்கும் முறைக்க, ஏன் நான் தேங்க்ஸ் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜேகே கேட்க, பிடிக்காதவங்க தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பு இல்லை. அவனை பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ்ன்றான். இப்போ எதுக்குடா தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் தேங்க்ஸ் சொல்லும் போதெல்லாம் முறைக்கிறீங்களே, அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த கோவம் தான். எனக்கு உங்ககிட்ட எதுவுமே பிடிக்காது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இன்றைக்கி தான் நம்ம 2 பேரும் ரொம்ப பேசியிருக்கோம். என் லைஃப்பில் வேஸ்டான டைம் எதுனா அது இதுதான். பட் என் லைஃப்பில் இது ரொம்ப பெஸ்ட்டானதாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஹலோ ஜனா, உன்னை மன்னிச்சு உன்கிட்ட பேசலாம், ஆனால் நான் எப்போவும் உன்னை மன்னிக்க மாட்டேன். வேண்டாம், இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு ஜிமின் ஆச்சரியமாக கேட்க, ஜேகே சிரிச்சுக்கிட்டே, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, என் தங்கச்சி தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அவனை திட்டிக்கிட்டே ஜிமின் வீட்டுக்கு கிளம்புறான். ஜிமின் வீட்டுக்கு வந்ததுமே சாருக்கிட்ட ஒயன் எங்கன்னு கேட்க,
மொட்டை மாடியில் இருக்காங்க சார் அப்படின்னா, சரி நான் வந்தது உங்களை கிளம்ப சொல்லி ஆர்டர் வந்திருக்குமே, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவளும் ஸ்மைலோட சரின்னுட்டு கிளம்புறா. நான் திட்டுறேன் சிரிச்சிட்டு போகிறா, அவள் சேர்த்து விட்ட ஆள் இல்லையா, அவளை மாதிரி தான் இருப்பா அப்படின்னு திட்டிக்கிட்டே மேலே போக, மொட்டை மாடியில் தனியாக என்ன பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனவா உங்களை பார்க்க அங்கே ஜிமின் முதல்ல ஆசையாக வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு அந்த நிலவை ரசிச்சிட்ருக்கீங்க. ஏண்டி இந்த நேரத்தில் தனியாக இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கோவமா கேட்க, ஜிமின் வாய்ஸ் கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியான நீங்கள் அடுத்த செகண்ட் என்னை பார்த்ததும் ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா திட்டுறான் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏண்டி உன்னை தான் கேட்குறேன், காதில் விழுதா இல்லையா அப்படின்னு கத்தா, ஒரு வேற சாரி கட்டிட்டனோ அப்படின்னு ஒரு முறை உங்களை குனிஞ்சு பார்க்க, இல்லையே இதுதான் வளர்ந்தவன் வாங்கி கொடுத்த சாரி அப்படின்னு நினச்ச நீங்கள். அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டானா அப்படின்னு கோமா அவனு பக்கம் திரும்பி, ஆனால் ஜிமின் ஜேகே மேலே உள்ள கோவத்தில் அந்த புடவையை கவனிக்கவே இல்லை. என்னடி முறைக்கிறா, உன் அண்ணன்கிட்ட என்ன சொன்ன, வந்து ஓவராக சவுண்ட் விட்டுட்டு போகிறான், என் அண்ணன் உங்களை அடிக்கலையேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு அவன் உங்களை கண்டுக்காத கோவத்தில் கத்த, அடிப்பான் அது வரைக்கும் என் கையை என்ன பூ பறிச்சிட்ருக்குமா, ஓ நீ என் அண்ணாவை அடிப்பேன்னு சொல்கிறியா, தைரியமான ஆளாக இருந்தா கை வச்சு பாருடா அப்படின்னு கத்த, என்கிட்ட உன் அண்ணன் அடி வாங்குறத மறந்துட்டியா அப்படின்னு பழைய கதையை அகைன் ஆரம்பிக்க, மனசு மாறின உங்ககிட்டயே பழைய கதையை பேசி தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டான். நீங்கள் ரொம்ப கோவத்தோட எதையும் மறக்கலை, நீ அண்ணாவை அடித்ததையும் மறக்கலை, என்னை லவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போனியே அதையும் மறக்கலை அப்படின்னு கத்த. அதை கேட்ட ஜிமின் முழிக்கிறான். உங்ககிட்ட போய் என் லவ்வை சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும், நீலாம் கடைசி வரைக்கும் இப்படியே இரு அப்படின்னு திட்டிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதையே அவன் புரிஞ்சிக்கவே கொஞ்சம் நேரம் ஆகுது. அவன் கண்ணு முன்னாடி இருந்த கோவத்தை தூக்கி போட்டுட்டு அப்போ தான் எல்லாத்தையும் பொறுமையாக யோசிச்சு பார்க்குறான். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்ட்டு. ஒய்யன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு ரொம்ப ஷாக்கோட ஆச்சரியத்தோடையும் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தவன் உடனே உங்களை தேடிட்டு கீழே வரா. நீங்கள் மாடியிலேருந்து கீழே வரும்போதே ஜனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அண்ணா அந்த வளர்ந்தவன் எனக்கு வேண்டாம், நான் உடனே ஊருக்கு கிளம்பி வரேன். அப்போ பின்னாடி வேகமாக ஓடி வந்த ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி தடுக்கிறான். டே விடுடா என்ன அப்படின்னு கத்த, இப்போ என்னடி நடந்துச்சு, ஆனால் உன் அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு போட்டு விடுற, ஏன் இன்னும் என்ன நடக்கணும், மூளை இல்லாதவன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது, அதை நீ சொல்கிறியா, டே என்ன இந்த ஒய்யன் தான் ஸ்டூடெண்ட் சேர்மன் ஞாபகம் இருக்கட்டும், நான் அந்த சேர்மனுக்கே சேர்மன், வீணா போன சேர்மன், என்னடி வாய் நீளுது அப்படின்னு ஜிமின் கத்தா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த ஜனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். ஒய்யன் அப்படின்னு கூப்பிட, அப்படி தான்டா பேசுவேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்கள் கைப்பட்டு தெரியாமல் ஸ்பீக்கர் ஆன் ஆகிவிட, அப்போ தான் ஜனா லைனில் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரா. நீங்கள் ஃபோன் எடுத்து காதில் வச்சு, அண்ணா எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு, நீ என்னடி வேணான்னு சொல்கிறது, நான் சொல்லணும், எங்கே சொல்லுடா பார்க்கலாம் அப்படின்னு ஜனா கோவமாக கேட்க, அப்போ தான் லைனில் இருக்கிறது ஜனான்னு ஜிமினுக்கு தெரிய வருது. இப்போ பேசுடா, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு நீங்கள் கத்த, உங்களை ஹிப்போட பக்கம் இழுத்தவன், நான் ஏண்டி என் தக்காளி குட்டியை வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் விடுடா என்ன, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு நீ வேண்டாம், போனா போகுதுன்னு நீ அண்ணாவை அடிச்சிருந்து உன்னை ஏற்றுக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும், சொல்ல வந்ததை நேரடியாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஜிமின் அமைதியாக உங்கள் கண்ணத்தை வருடிக்கிட்டே கேட்க, ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரல, எல்லாரும் இந்த ஒயன் மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சது ஏன் தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோ நேரம் உங்களை ரசிச்சுக்கிட்டு இருந்த ஜிமின் டக்குன்னு உங்களை விட்டு, உன்னை மாதிரி இந்த உலகத்தில் நீ மட்டும்தாண்டி இருக்க முடியும் அப்படின்னு, இந்த ஒயன் இப்போவும் தனியாக தெரிவா அப்படின்னு இல்லாத கலரை தூக்கி விட்டுட்டே சொல்ல, ஜிமின் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஏண்டி நான் உன்னை திட்டுறது கூடவா உனக்கு தெரியல, அது எப்படி தெரியும், உன் அண்ணா மாதிரி தானே நீயும் இருப்ப, என்ன அப்படின்னு ஜனா கோமா கேட்க, நீ இன்னும் போலையா அப்படின்னு ஜிமின் கேட்க, இருந்தனால தானே தெரியுது, நான் உன்னை சொல்லலை உன் தம்பியை சொன்னேன், ஒய்யன் நீ அவன் கூட சேராதடா அப்படின்ட்டு ஜனா சொல்ல, ஒய்யன் நீ அவன் கூட சேராதடா அப்படின்னு ஜனா சொல்ல, என்ன அப்படின்னு ஜிமின் முழிக்க, டே என் அண்ணாவே சொல்லிட்டாரு, இனிமேல் நான் அவன் கூட சேர மாட்டேன், அடியே அவசரப்பட்டு முடிவெடுக்காதடி, உன் அண்ணன் விளையாட்டுக்கு சொல்கிறான், என் அண்ணா சீரியஸாக தான் சொல்கிறாரு, நான் இனிமேல் உன் கூட சேர மாட்டேன்ப்பா. அதை கேட்டு ஜனா சிரிக்க, ஐயோ ஜனா என் வாழ்க்கையோட விளையாட இதுவா நேரம் அப்படின்னு ஜிமின் புலம்ப, அப்போ இனிமேல் என் தம்பியை திட்ட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஜனா கேட்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டம், அப்போ நான் சொல்கிறதும் கஷ்டம், ஐயோ என்னை வச்சு செய்கிறானே அப்படின்னு புலம்புன ஜிமின், சரி அவனே இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லும்போதே மரியாதை வரலையே, நான் அவனுக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறதே பெரிய விஷயம், அப்போ நாங்களும் இவ்வளோ தூரம் பேசினதே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அடியே அப்படின்னு ஜிமின் கத்த, நீ கத்து என்னமோ பண்ணு, அண்ணா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் காலையில் அங்கே வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரிடா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனா ஃபோனை வைக்க, என்ன சீக்கிரம் வரணுமா அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்டுக்கிட்டே உங்கள் முன்னாடி வர, நீங்கள் அவனை முறைச்சிக்கிட்டே தள்ளி போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி அவன் முன்னாடி நிறுத்தின ஜிமின், சொல்லு அப்படின்றான். என்ன சொல்லணும்,
ஜிமின் உங்களை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி இருக்கிற சோஃபாவில் உட்காந்து உங்களை அவன் மடியில் உட்கார வச்சுட்டு, மேடம் எப்போ என்ன அக்செப்ட் பண்ணீங்கன்னு தான். நான் ஒன்றும் ஒன்று அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க உங்கள் ஃபோனில் மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. ஜிமின் அதை கவனிச்சிக்கிட்டே, ஓ அப்புறம் எதுக்குடி இந்த புடவையை கட்டினா? நான் என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் போடுவேன், உனக்கு என்னடா? அது சரி, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நான் எடுத்துகிட்டு வரலையே, என் அண்ணன் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி வாடி வலிக்கு. அது சரி, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துகிட்டு வரலையே, என் அண்ணன் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி வாடி வலிக்கு. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வராமல் வந்ததுக்கு தான் உன் அண்ணன் வந்து என்னை திட்டிட்டு போனானா? என் அண்ணன் திட்டினாரா? டே, என் அண்ணாவுக்கு முறைக்க கூட தெரியாது, ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத. ஆமாம், ரொம்ப நல்லவன் தான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்ல, என் அண்ணன் நல்லவர் தான். உன்னை மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போல. ஏன் லவ் ட்ரூடி, அதான் நீயே கிடச்சிருக்க. அவனை பயங்கரமாக முறைச்ச நீங்கள். தக்காளி குட்டி செம்மையாக இருக்கடி. இந்த சாரியில் உன்னை பார்க்க எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஆமாம், பார்த்தது பாசத்தை பொங்கி வழிஞ்சிட்டாரு. எல்லாம் உன் அண்ணனால் வருது. டே, என் அண்ணாவை பற்றி பேசுனா? ஆமாம், இந்த நேரத்தில் அவனை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்கள் கோவமாக அவனை விட்டு விலகி போக உங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் உங்களையே பார்த்து ரசிக்கிறான். அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக, டே விடுடா, என்ன எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும். என்ன தூங்க போறியா? அதுக்கு இனிமேல் சான்ஸே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஏண்டா? தக்காளி குட்டி, எப்படி உன் லவ்வை சொல்லுவ அப்படின்னு ஆசையாக ஜிமின் கேட்க, நீ சொன்னியா அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே, அதுக்கு பேர் தான் ப்ரப்போஸ் பண்ணுறதா அப்படின்னு அவனை முறைச்சிக்கிட்டே கேட்க, ஏன் என் செல்லக்குட்டிக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே கேட்க, நீ சொல்லவே வேண்டாம், விடு. என்ன ஏண்டி இப்படி கத்திட்டே இருக்கா? எப்பவும் போல் அமைதியாக உட்கார வேண்டியதானே? முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டே சொல்ல, பாருடா உனக்கு வெக்கெல்லாம் பட தெரியுமா? டே, என்ன கிண்டலா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு உங்களை 2 கையாலையும் தூக்கிட்டு எந்திக்க. டேய், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடி. உன் அண்ணன் மருமகனை வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உன் அண்ணன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். என் தங்கச்சி எவ்வளோ நாள் கஷ்டப்படுவா? ஓ, அப்போ நீ உன் தங்கச்சிக்காக தான் இதெல்லாம் பண்ணுற. ஏண்டி எப்பவும் நல்ல விதமாகவே யோசிக்க மாட்டியா? உன் அண்ணன் மாதிரி தான் யோசிப்பியா அப்படின்ட்டு உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறான். டே, என் அண்ணாவை பற்றி ஏதாவது பேசினேன் உனக்கு அவ்வளோ தாண்டா மரியாதை. ஆமாம், இப்போ மட்டும் மரியாதை தரப்பாரு. என் அண்ணா கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதான் மெசேஜ் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க, என் முன்னாடியே மொபைல் வச்சுட்டு பார்த்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ரூமுக்கு உங்களை தூக்கிட்டு போகிறான். 2 பேரும் உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. எல்லா விதமான பூக்கள்லாம் போட்டு அழகாக அந்த ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் உன் அண்ணனை அடிச்சுக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களை நல்லா தூக்கிக்கிறான். நீங்கள் அதை எதையும் காதில் வாங்காமல் அதோட அழகை ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமினும் அந்த பூக்களை விடவும் அழகான மென்மையான உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். பூக்களை ரசிச்சுக்கிட்டே இருந்த நீங்கள் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்ற திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. அவன் பார்வையிலேயே உங்களை விழுங்கிடுவான் போல இருக்கு. அந்த பார்வை வீச்சை தாங்க முடியாமல் டக்குன்னு அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட செயலை பார்த்து சிரித்தவன் அப்படியே தூக்கிக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் படுத்துக்கிறான். நீங்கள் ஜிமின் முகத்தை பார்க்க முடியாமல் அவன் சட்டை பட்டனோட விளையாடிட்டுருக்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். வளர்ந்தவனே, இங்கே இருக்க பூலாம் எந்த பூ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, எதுவும் பேசி சூழ்நிலையை மாற்ற விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை அறிஞ்சவன் அப்படியே அவளை தூக்கி அவன் மேலே போட்டுக்கிட்டு உங்கள் கண்ணத்தை அவன் 2 கையிலும் ஏந்தினவன், இதெல்லாம் உடனே பூத்துடும்டி, ஆனால் இந்த பூ 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னு நீங்கள் ஷை ஆகிறதைய ஜாடமாடையாக சொல்லி உங்கள் ஃபோஹெட்டை அட்டாச் பண்ணால் அதை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு இன்னும் ஷை ஆக உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. ஐயோ சாவடிக்கிறாளே அப்படின்னு சொன்ன ஜிமின் டக்குன்னு உங்கள் லிப்ஸை அட்டாச் பண்ணுறான். எப்போவும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி முழு மனசோட அவனுக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அதை நோட் பண்ண ஜிமின் இன்னும் உங்கள் லிப்ஸை பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஒரு நிலைக்கு மேலே உங்களால் மூச்சு வாங்க முடியல. அது நோட் பண்ண ஜிமின் உங்கள் லிப்ஸை விட மனசே இல்லாமல் உங்களை அவன் பக்கத்தில் படுக்க வைக்க நீங்கள் மூச்சு வாங்க படுத்துட்ருக்க. ஜிமின் அவன் கை விரலால் உங்கள் கன்னத்தை வருடிக்கிட்டே ஹஸ்கி வாய்ஸில் வயன் அப்படின்னு கூப்பிட கண்ணை மூடிக்கிட்டே அவன் டச்சை ஃபீல் பண்ண நீங்கள் வேறு எதுவுமே சொல்லலை. அவன் கையால் தலைக்கு முட்டு கொடுத்து படுத்த ஜிமின் அவன் கையை எடுத்து விட்டு உங்களை பார்க்க திடீர்னு எதுவும் நடக்காதனால கண்ணு முழிச்ச நீங்கள் ஜிமினை ஏக்கத்தோடு பார்க்குறீங்க.
அவன் என்னன்னு அவன் புருவ உயர்த்தி சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதில் ஷையான நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஓட ஜிமின் ஸ்மால் பண்ணிட்டே ஒரே இடத்துல அவங்க கையை பிடிச்சி தடுக்கிறான். 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா அப்படின்னு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே பாட நீங்கள் திரும்பி அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. உங்களை இன்னும் பக்கம் இழுத்தவன், இதழோடு இதழ் சேர்த்து அப்படின்னு அவன் விரலை கொண்டு உங்கள் லிப்ஸை வருட, உயிரோடு உயிர் கோர்த்து அப்படின்னு உங்கள் விரல் கொண்டு உங்கள் விரலோட கோர்த்து வாழவா அப்படின்னு பாட்டு மூலம் பர்மிஷன் வாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் சம்மதத்தை தெரிவிக்க, உங்களை டைட்டாக ஹக் பண்ண ஜிமின் உங்கள் நெக்கில் ஃபேஸை வச்சுக்கிட்டே உங்கள் பேர் ஹிப்பில் கையை ரப் பண்ண அது உங்களுக்கு உணர்ச்சியை தூண்ட டக்குன்னு அவனை விட்டு விலக, ஒரு விரல் என்னை தொடுகையில் உயிர் நிறைகிறேன் அழகா அப்படின்னு நீங்கள் நினைக்க, மறுவிரல் வந்து தொடுகையில் விட்டு விலகுதல் அழகா அப்படின்னு உங்கள் மனசை அறிஞ்ச மாதிரியே ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே பாட அவன் பக்கம் திரும்பின நீங்கள், உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா அப்படின்னு உங்கள் கண்ணாலேயே அவன்கிட்ட கெஞ்ச அதை புரிஞ்சுக்கிட்ட ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எப்பவும் ஒரு பெண்ணு சொல்லாமல் சொல்ல, இதே சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டால் என்ன அப்படின்னு உங்கள் கண்ணத்தை அவன் 2 கையிலையும் ஏந்தி கேட்க, இந்நேரமே இந்நேரமே என் ஜீவனம் போனால் என்ன அப்படின்னு அவனோட அன்பில் கரைஞ்சு கண்ணில் டியர்ஸ் நிற்க, முத்தத்திலே பல வகை உண்டு இன்று சொல்லட்டுமா கணக்கு அப்படின்னு பாடிக்கிட்டே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் திணறி போன நீங்கள், இப்படியே என்னை கட்டிக்கொள்ளு மெல்ல விடியட்டும் கிழக்கு நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிட்டே பாட, எவ்வளோ நாள் தான் 2 பேர்கிட்டையும் வாயாடினாலும் இதில் எல்லா பொண்ணுங்களுக்கும் பயம் இருக்க தானே செய்யும். அதுவும் உங்களை பற்றி அவனுக்கு தெரியாதா? அச்சப்பட வேண்டாம் பெண்மையே எந்த நான்மையில் உண்டு மென்மையே உங்களோட பயத்தை போக்குற விதமாக நம்பிக்கையோட கூற அந்த சம்மதத்தை அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே அமைதியாக இருந்த ஜிமின் அதுக்கு மேலே காலம் தாமதிக்காமல் உங்களை 2 கையிலையும் ஏந்தி பெட்டில் படுக்க வைக்க, பூவை விடவும் மென்மையாக உங்களை ஜிமின் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறான். அவனோட அன்பில் நீங்கள் மயங்கி அவன் மார்பிளே சாயிறீங்க. எப்போவுமே அவனை விட்டு விலகி போகிற நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கூட அவனை விட்டு விலகாமல் அவன்கிட்ட தஞ்சம் புகுந்துக்கிறீங்க. அந்த டைனஸ்லேயே நீங்கள் ஜிமினோட மார்பில் தலை வச்சு அசந்து தூங்க ஜிமினோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உங்கள் தலையை கோதிக்கிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் லவ்வோட கிஸ் பண்ணுறான். அதில் சினுங்கின நீங்கள், ஜிமின் தூக்கம் வருதுடா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை இன்னும் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அடியே எவ்வளோ நேரம் தூங்குவ? உன் அண்ணன்கிட்ட சீக்கிரம் ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். கொஞ்சம் லேட்டாக போகலாம், அண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆமாம் காலையில் சொன்னால் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி மணியை பார்க்க, டே இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஷாக்காக கேட்க, தூங்கிட்டு இல்லடி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் மேலே சாய அவனை முறைச்சிக்கிட்டே, பரவாயில்ல நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன் நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, அப்போ இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படின்னு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே கேட்க, அதில் சைலண்ட்டான நீங்கள் கண்ணை மூடி உங்கள் சம்மதத்தை தெரிவிக்க, கரெக்டாக ஜிமினோட ஃபோன் அடிக்குது. ஜிமின் ஃபோன் அப்படின்னு நீங்கள் அமைதியாக சொல்ல, அது அடிக்கட்டும் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட குனியா, டே ஃபோனை எடுடா முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு அவனை விட்டு தள்ளி போய் சொல்ல, எவன்டா அது கரடி மாதிரி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு திட்டிக்கிட்டே ஃபோனை பார்க்க தாத்தான்னு வருது. ஏய் தாத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கூப்பிட, எதிர எந்த சத்தமும் இல்லை. தாத்தா அப்படின்னு பதட்டமாக கூப்பிட, டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபோனை வாங்கி தாத்தான்னு கூப்பிட,
ஒய்யன் நான் சூர்யா பேசுகிறேன் அப்படின்னு கத்தா. ஏண்டா எருமா எதுக்குடா தாத்தா ஃபோன்லேருந்து கால் பண்ண அப்படின்னு திட்ட. ஒய்யன் தாத்தா நல்லா இருக்காரு தானே, யார் ஃபோனில் அப்படின்னு ஜிமின் பதட்டமா கேட்க. சூர்யா தாண்டா அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரை ஆன் பண்ணா. அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சூர்யா சொல்ல. அட எருமை அப்புறம் ஏன்டா அவர் ஃபோன்லேருந்து கால் பண்ண அப்படின்னு ஜிமின் கத்த. எங்கள் ஃபோன்லேருந்து எத்தனை தடவைடா உங்களுக்கு கால் பண்ணுறது, என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கத்துனவன். ஒய்யன் அந்த வளர்ந்தவன் கூட சேராதன்னு சொன்னேன்ல. ஆமாண்டா இவன் கூட சேரவே கூடாது, நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்கவே விடலை. ஏய் வாயை மூடிடி அப்படின்னு ஜிமின் கத்த. என்ன அப்படின்னு சூர்யா முழிக்கிறான். சூர்யா முழிக்கிறது பார்த்து பக்கத்தில் இருந்த சரவணா, கார்த்திக், சான், சின்ன எல்லாருமே என்னன்னு கேட்க. வளர்ந்தவன் நைட்டு ஃபுல்லாக ஒய்யனை தூங்கவே விடலையாண்டா. என்ன அப்படின்னு கார்த்திக் ஃபோனை வாங்கி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி, ஒய்யன் என்ன சொல்கிற, அப்போ நைட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க. என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜிமின் இப்போது உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்ல. அதை கேட்ட எல்லாருமே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன், என் ஒய்யனும் கூட சேரவே மாட்டா அப்படின்னு சூர்யா சொல்ல. எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கும்போது தெரியும் சேர்ந்தோமா இல்லையான்னு அப்படின்னு ஜிமின் சொல்ல. என்ன குழந்தையா அப்படின்னு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒய்யன் அண்ணா சொல்கிறது உண்மையா அப்படின்னு சின்ன கேட்க. ஆமாம் சின்னா, என் காலில் விழுந்து உன் அண்ணன் கெஞ்சினா சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏய் நான் எப்படி உன் காலில் விழுந்தேன் அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க. நடிக்காதடா நீ விழுந்திருப்ப அப்படின்னு சூர்யா சொல்ல. டேய் நீ வந்து பாத்தியா நான் தான் விழுந்தேன்னு, இவ தான் என் காலில் விழுந்தா என்ன அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க. எங்கள் ஒயனை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ பொய் சொல்லுவடா அப்படின்னு சான் சொல்ல. டே இப்போ எதுக்குடா கால் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு ஜிமின் கத்த. டிஸ்டர்ப் பண்ணுறோமா, ஹலோ பாஸ் எப்போ ஊருக்கு வரீங்கன்னு கேட்க கால் பண்ணோம் அப்படின்னு சூர்யா கேட்க. அதெல்லாம் இப்போதைக்கு வர முடியாது, என் பொண்டாட்டி கூட கொஞ்ச நாள் தனியாக சந்தோஷமாக இருந்துட்டு தான் வருவேன், ஃபோனை வைங்க. டேய் அதெல்லாம் முடியாது சூர்யா, நாளைக்கு காலை நான் கிளம்பிடுவேன், இவன் வேணும்னா தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்ன தனியாக இருக்கணுமா, அப்புறம் எதுக்கடி உன்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு ஜிமின் கேட்க. உன்னை யாரடா கல்யாணம் பண்ண சொன்னது அப்படின்னு கார்த்திக் சொல்கிறான். அதுவும் ஒயனை லவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போயிருக்கான். ஒய்யன் இதெல்லாம் நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சூர்யா ஏற்றி விடா. ஆமாம் சூர்யா இவன் சரியான ஃப்ராடு, இனிமேல் இவன் கூட நான் சேர மாட்டேன், தள்ளி போடா அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏண்டா கூட இருந்து தான் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா தூரத்துலேருந்து ஏண்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அது உன் தலையெழுத்து அப்படின்னு சான் சொல்ல. உங்கள் வேலை முடிஞ்சதில்ல, ஃபோனை வைங்கடா அப்படின்னு ஜிமின் கத்த. எல்லாருமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஒய்யன் அவன் என்ன பண்ணான்னு அப்புறம் தனியாக ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சூர்யா சொல்ல. சரிடா நான் சொல்கிறேன் அப்படின்றீங்க. ஏன் இங்கே நடந்ததை படம் போட்டு காட்டேன் அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல. இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு கார்த்திக் சொல்ல. டேய் வந்தேன் உங்கள் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், வைங்கடா ஃபோனை அப்படின்னு ஜிமின் கத்த. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் ஜிமினும் ஒன்றா சேர்ந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. சின்ன ஓடி போயிட்டு இந்த விஷயத்த மற்ற பெரியவங்க எல்லார்ட்டையும் சொல்ல. விஷயம் அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வர எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜனா ஜேகே ரெண்டு பேருக்கு கால் தரையில் நிற்கவே இல்லை, அவங்களோட தங்கச்சி வாழ்க்கை ஆரம்பமானதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம அண்ணாவோட காதல் கடைசியில் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சி ஹனா கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் நிற்கிது. மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் மிதந்துட்டுருக்க. இங்கே ஜிமினும் நீங்களும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஏண்டி எதை சொல்லணும்னு உனக்கு அறிவில்லை அப்படின்னு ஜிமின் திட்ட. நைட்டு ஃபுல்லாக தூங்கவில்லைன்னு தான் நான் சொன்னேன், ரொமான்ஸ் பண்ணணுன்னு சொன்னது யாருடா அப்படின்னு நீங்களும் கத்த. அதுக்கப்புறம் சூர்யா கேட்டதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னது யாருடி, சொல்கிறேன்னு சொன்னேனா அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்டுக்கிட்டே பெட்லேருந்து எந்திக்க. ஏய் இப்போ எங்கே போகிற, பின்ன படுத்துகிட்டே இருக்க சொல்கிறியா, நான் குளிக்கணும் அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு தனியாக போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவனும் பெட்டை விட்டு எந்திரிச்சு உங்களை தூக்கிக்கிட்டு போகிறான். மோதலோட காதலையும் ரெண்டு பேரும் பரிமாறிக்க. தென் ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாற்ற உங்கள் பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே. ஏண்டி நீ இன்னும் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஜிமின் கேட்க. என்னடா தெரியணும் அப்படின்னு கேட்க. என் மேலே உள்ள கோவம் எப்படி போச்சுன்னு, நீ அண்ணா காப்பாற்றினது போச்சு, அப்புறம் ஏண்டி இவ்வளோ நாள் என்கிட்ட இதை சொல்லலை, நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், உன் அண்ணனை காப்பாற்றினதுனால தான் நீ இதெல்லாம் பண்ணுறியான்னு கேட்ட, அப்புறம் எப்படிடா நான் சொல்கிறது, டக்குன்னு உங்களை விட்டவன். ஒய்யன் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு பேச வர. தெரியும், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, உன் மேலே லவ் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் என் அண்ணாவை காப்பாற்றினதும் என் கோவம் போச்சு, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது நீ இப்படி பேசிட்ட, எங்கே என் லவ்வையும் அதே மாதிரி நினச்சிப்பியோன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு நார்மலாக சொன்னாலும் உங்களோட வேதனை ஜிமினுக்கு தெரியுது. உங்களை அவன் பக்கம் திரும்பினவன், நான் எப்படிடி உன்னை அப்படி நினப்பேன், நீ எப்போ என்னை ஏற்றுப்பேன்னு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் அண்ணாவும் சொன்னார், ஆனால் என்னால் தான் அதை அக்செப்ட் பண்ண முடியல, நீ ஏதாவது சொல்லிட்டா. அது மட்டும் இல்லை, நீ ஃபீல் பண்ணி எனக்கு கிஸ் கொடுத்தப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உன்கிட்ட என் லவ்வை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன், ஆனால் அதை நீ தப்பாக எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், உன் அண்ணாவை காப்பாற்றியும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு,
அப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். உடனே உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீ ஆஃபீஸ் போயிட்ட. அது மட்டும் இல்லை, எனக்கு சொல்லவும் தயக்கமாக இருந்துச்சு. அப்போ தான் நீ வாங்கி கொடுத்த புடவை ஞாபகம் வந்துச்சு. எங்கே போனாலும் புடவை எடுத்துகிட்டு வருவேன், இந்த தடவைன்னு பார்த்து நீ எடுத்துகிட்டு வரல. உடனே அண்ணாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவரே வந்து கொடுத்து என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஸ்மைலோட சொல்ல, இங்கே கண்ணிமைக்காமல் ஜிமின் உங்களே பார்த்துட்டே இருக்கா. சாரிடி, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல, டேய் அதுதான் முடிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, இப்படி பேசுவேன்னு நினச்சிட்டு இரு. ஏண்டி எவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க, இதுதான் நீ என்னை புரிஞ்சு வச்சுருக்க லட்சணமா? நான் எப்படி அப்படி நினப்பேன்? உன் அண்ணனுக்கு இருக்கிற அறிவு கொஞ்சம் கூடவா உனக்கு இல்லை? என்ன அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க, என்னடி என்ன, எனக்கு ஒன்றுன்னதும் உயிரை விட துணிஞ்சியே, அந்த நிலமையில ஒன்று பார்த்த பிறகுமா அப்படி நினப்பேன்? நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் அண்ணனை அடித்தனால நீ என்னை விட்டு தள்ளி போன. அதே தான் சின்ன பண்ணான். அவனை அக்செப்ட் பண்ணும்போது என்னையே அக்செப்ட் பண்ணிடுவேன்னு பார்த்தேன். நான் உயிருக்கு உயிராக நேசித்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ எனக்கு ஆசை இருக்காதா? அதான் சேர்ந்தாச்சுல்ல, அப்புறம் ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க, எங்கே அதுக்குள்ளே தான் கரடி மாதிரி வந்து கெடுத்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களை அவன் பக்கம் இழுக்க, டே என்ன அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க, இன்னும் காட்டவே இல்லை, அதுக்குள்ளே என்னன்னு கேட்டால் அமைதியாக ரெடி அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். நீங்கள் ஆர்வமா என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. இருடி சொல்கிறேன், அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ரிங் எடுத்து உங்கள் கையை பிடிச்சி அதில் போட்டு விடுறான். அந்த ரிங்கை பார்த்து மெய் மறந்து நிற்கிறீங்க. என்னோடய அன்பான காதல் மனைவிக்கு என்னோடய சின்ன கிஃப்ட் அப்படின்னு ஸ்மைலோட சொல்ல, ஜிமின் இந்த ரிங் ரொம்ப அழகாக இருக்குடா, இப்படி ஒரு ரிங்கை நான் எங்கேயும் பார்த்ததில்ல, எங்கேயும் பார்க்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. இந்த ரிங் நடுவில் இருக்கிறது முத்து. என்ன அப்படின்னு ஷாக்கோட கேட்க, முத்து ஒயிட் கலரில் தானடா இருக்கும். ஆனால் இது பிங்க் கலர் முத்து. நம்ப முடியாமல் பார்க்க, கடல் கண்ணிங்க அழுதா முத்து வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கடல் கண்ணிங்க ஆனந்த கண்ணீர் வடித்தா வர முத்து. சாதாரண மனுஷங்களே ஆனந்த கண்ணீர் விடுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது கடல் கண்ணிங்க ஆனந்த கண்ணீர் விடுறது ரொம்ப அபூர்வம். அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை என் ஒயன்கிட்ட நான் எப்பவும் பார்க்கணுன்னு தான் இந்த கிஃப்டை வாங்கினேன். அதை கேட்ட உங்கள் கண்ணில் டிஎஸ் நிற்க அவனை லவ்வோட ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒய்யன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அந்த ரூமில் இருந்து ஏதோ சத்தம் வருது. 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தர் பார்க்குறீங்க. நீங்கள் சத்தம் வந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கபோர்டை திறக்க அங்கே கீ செயின் வாட்ச் இருக்குது. ஆமாம், நீங்கள் ஆசையாக ஜிமின் கொடுத்த கீ செயின் தான் அது. அதை எடுத்துக்கிட்டு வந்து ஸ்மைலோட ஜிமின் கிட்டே நீட்டுறீங்க. இந்த கிஃப்ட் என் அண்ணா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்ததுடா, ரொம்ப ஸ்பெஷல், யாருக்காகவும் எப்பவும் இதை கொடுத்ததில்ல, ஆனால் உன்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு, அது ஏன்னு அப்போ தெரியலை, ஆனால் இப்போ புரியுது. ஜிமின் அவன் ஹிப்பில் கை கட்டிக்கிட்டு ஏன் அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ என்னோட வளர்ந்தவன் அப்படின்னு அவனை சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அதை கேட்ட ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியோட உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தென் உங்களை விலக்கி லவ்வோடு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூடி என் செல்ல தக்காளி குட்டி அப்படின்னு அவன் லவ்வை சொல்ல, சேம் டியூடா வளர்ந்தவனே அப்படின்றீங்க. தென் அவன் எக்கி அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜிமின் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த கிஸ்ஸஸ் தொடங்க அகெயின் அந்த காதல் அரங்கேற்றம் அங்கே நடக்குது. மிட் நைட் ஜிமின் சமையல் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த ரிங்கியை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. வளர்ந்தவனே பரவாயில்லடா, உனக்கும் ரசனை இருக்குது. ஏய் என்னடி கிண்டலா அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, டே வளர்ந்தவனே இதுக்கு ஒரு கவிதை சொல்லவா? என்ன அப்படின்னு சமைச்சிக்கிட்டே இருந்தவன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, முத்து அப்படின்னு நீங்கள் கவிதையை சொல்ல வர, அடியே நான் உனக்கு அதை ஆசையாக வாங்கி கொடுத்தது, அதுவும் ஆனந்த கண்ணீரால் வந்த முத்து, அதை அழ வச்சிடாத அப்படின்னு ஜிமின் பாவமாக சொல்ல, டேய் நான் ஒன்றும் உன்னை மாதிரி மொக்க கவிதைலாம் எழுத மாட்டேன். ஓ ஏன் கவிதை முக்க மேடம் அப்படியே கின்னஸ் போடுற அளவுக்கு எழுதிட்டீங்க பாரு, போடி அப்படின்றான். நீ சொன்னாலும் சொல்லனாலும் என் கவிதை கின்னஸில் வரும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அகைன் கவிதை சொல்ல போக, ஜிமின் உடனே அங்கேருந்து போகிறான். டே வளர்ந்தவனை கேட்டுட்டு போடா, எனக்கு பசிக்குது, நீ என்னமோ பண்ண அப்படின்னு உங்கள் பேச்சை கேட்காம போக, நீங்கள் அவன் முன்னாடி ஓடி போய் நின்று, டேய் நான் சொல்கிறத கேட்டு அப்புறம் போ, சொல்லி தொலை அப்படின்னு ஜிமின் கடுப்போட சொல்ல, உங்கள் கையில் உள்ள மோதிரத்தை பார்த்து, முத்து நீ சிப்பிக்குள் இருக்கும் முத்தா இல்லை என்னை சிறைப்பிடித்த முத்தா, எங்கேருந்து சுட்ட அப்படின்னு ஜிமின் கேட்க, டேய் நானே யோசிச்சது அப்படின்னு நீங்கள் சொல்ல, இதை நான் நம்பணும் அப்படின்னு ஜிமின் கேட்க, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து போனேன். நீங்கள் எங்கே உன்னோட கவிதையை சொல்லு, அன்றைக்கி எனக்காக எழுதியிருந்தியே, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஜிமின் கேட்க, தேவையில்லாததெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், உங்களை மறைச்சிக்கிட்டே அப்புறம் எதுக்கடி கேட்குற, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே,
சிப்பிக்குள் இருக்கும் முத்துவை போல என் இதயத்தில் இருந்து கொண்டே என்னை சிறை வைக்க உன் அன்பினால் மட்டுமே முடியும். ஜிமின், உங்களுக்காக எழுதின கவிதையை நீங்கள் சொல்ல அதை ஆச்சரியமாக பார்த்த ஜிமின், உங்களை பிடிச்சவன் பக்கம் எழுத்தவன் தேவையில்லாததை எதுக்கு ஞாபகம் வச்சுருக்க அப்படின்னு கேட்க, சரி மறந்துடுறேன் அப்படின்றீங்க. என் கவிதையவா இல்லை என்னையவா அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிகிட்டே கேட்க, ரெண்டையும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் செஸ்ஸில் சாஞ்சிக்கிறீங்க. சிப்பியான ஜிமினோட மார்பில் முத்தா அடைக்கலை பொங்குறீங்க நீங்கள். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.